3. தந்தை, மகன், தூய ஆவியின் அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த தபக்காலத்திலே நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில நெறிமுறைகளை எங்களுக்கு நற்செய்தியின் மூலமாக உங்களுக்கு தருகின்றார். உணர்வுகளை மதிப்போம். ஒருவர் ஒருவருடைய உணர்வுகளை மதித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள்: பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போது நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த தபக்காலத்திலே நாங்கள் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை ஆண்டவர் இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை நிலைகள் எப்படியோ அப்படியேதான் எங்களுடைய வாழ்வும் வழி செல்லும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்டனம் செய்யாமல், ஒருவரை ஒருவர் தீர்ப்பளிக்காமல், ஒருவரை ஒருவர் மன்னித்து எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றவே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தபக்காலத்திலே தவத்தின் பிள்ளைகளாக, செபத்தின் பிள்ளைகளாக, தர்மதானம் செய்கின்ற உள்ளங்களாக ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம். ஒருவரை ஒருவர் கண்டனம் செய்யாமல், கண்டனத்துக்கு ஆளாகாமல் இருக்கவும், ஒருவர் ஒருவரை தீர்ப்பளிக்காமல், தீர்ப்புக்கு ஆளாகாமல் இருக்கவும், மன்னிப்போம், மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோம், மன்னிப்பை கொடுப்போம், எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழுவோம். இந்த உயரிய சிந்தனைகளோடு இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னைமேரி மூலமாக நாங்கள் எல்லோரும் இறைவன் பிள்ளைகளாக வாழ ஒரு மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.